நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இப்பதான் வாழ்க்கையை தொடங்கின சிலருக்கு குஜராத் விமான விபத்தால ஆரம்பமே முடிவாகி போயிருக்கு. புத்தம் புது வாழ்க்கையை தேடி நாடு விட்டு நாடு செல்ல முயன்றவர்கள் சிலர். பல ஆண்டு பிரிவுக்கு பிறகு குடும்பத்தை வந்து பார்த்தவர்கள் சிலர். இன்னும் நமக்கு வாழ்க்கை மிச்சம் இருக்கிறது, அதை ரொம்ப அழகா வாழப்போறோம் என ஆசையாய் சென்றவர்கள் சிலர். அவர்களின் நம்பிக்கைகளை நொறுக்கிய அந்த விமானம் இனி வரமாட்டோம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதிலை அவர்களது குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறது. டாக்டர் பிரதீக் ஜோஷி 9 ஆண்டுகளுக்கு முன்பு 2016 லண்டனுக்கு சென்று விட்டார். எப்படியாவது அங்கு ஒரு வாழ்க்கையை தனக்கும் தனது குட்டி குடும்பத்திற்காகவும் கட்டமைத்துவிட வேண்டும் என்ற பெருங்கனவு. ஒவ்வொரு நாளும் காலை எழும் பொழுது தனது மனைவியையும் குடும்பத்தையும் மிஸ் செய்வதாக கூறி வீடியோ காலில் மட்டுமே வாழ்க்கை நடத்தி வந்தவர். 9 ஆண்டுகளில் ஒரு நாளாவது விடியும் என்ற நம்பிக்கை நனவாகும் காலமும் வந்தது. நான் ஊருக்கு வரேன், வந்துட்டு திரும்ப போகும்போது உங்க எல்லாரையும் லண்டனுக்கு கூட கூட்டிட்டு போறேன் என சொன்னதும், இதுவல்லவா வாழ்நாள் தவம் என அந்த நாளுக்காக காத்திருந்த குடும்பமே குஷியில் துள்ளியது. அப்போ அப்பா இனி நம்ம கூடவே இருப்பாராமா என நம்பிக்கையின்றி பலமுறை கேட்ட குழந்தைகளுக்கு, ஆமாண்டா, நாம எல்லாரும் அப்பா கூடவே லண்டனுக்கு போறோம் என்று பெரு மகிழ்ச்சியோடு பதிலளித்தார் அவர்களது தாய் கௌமி வியாஸ். சந்தோஷத்தில் குழந்தைகளை கையில் பிடிக்க முடியவில்லை. பார்ப்பவர்களிடம் எல்லாம் நாங்க லண்டனுக்கு போறோமே என சிலாகித்து கூறி விடை பெற்றனர். அவர்களது வாழ்நாள் லட்சியமே லண்டனுக்கு சென்று செட்டில் ஆவதுதான். ஒரு மருத்துவராக தான் சம்பாதித்த பணத்தை குருவி போல சிறுக சிறுக சேமித்து அங்கு ஒரு வீட்டை தேடி பிடித்திருக்கிறார் பிரதீக் ஜோஷி. தனது மகனுக்கு இந்த நிறம் பிடிக்கும், மகளுக்கு இந்த நிறத்தில் ரூம் அமைய வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து அந்த வீட்டை வடிவமைத்திருந்தார். இனியாவது மனைவியின் கையால் உணவு சாப்பிடலாம் என நினைத்து இந்தியாவுக்கு வந்து நிம்மதியோடு குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தார். அவர்களுக்கு இடையே இருந்த பல ஆண்டு பல ஆயிரம் மைல் இடைவெளி ஒரு வழியாக இன்றோடு முடியப் போகிறது என்ற சந்தோஷம் அவர்கள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவரது மனைவி கௌமியும் உதய்பூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு மருத்துவர். அவர்களுக்கு நகுல், பிரத்யுத் என்று அழகான இரட்டை ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தனர். மருத்துவ கல்லூரியில் இருந்து 2 நாட்களுக்கு முன்புதான் ரெசிக்னேஷன் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார் காமினி. இரு வீட்டாரிடமும் சொல்லிவிட்டு உறவுகளையும் சந்தித்துவிட்டு தங்களது வாழ்க்கையை சூட்கேஸுக்குள் பேக் செய்து கொண்டு சந்தோஷமாக விமானம் ஏறினர். அந்த விமானத்தில் அவர்கள் எடுத்து பதிவிட்ட செல்ஃபிதான் இறுதியான செல்ஃபி என்பதை பாவம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமானத்தில் பயணித்து குடும்பத்தோடு கருகி போயினர். சூடு தாங்காத பிள்ளைகள் சுடச் சுட பற்றிய நெருப்பில் கருகி போயின. அவர்களது குடும்பத்திற்கு மட்டுமின்றி அவர்களின் செல்ஃபி புகைப்படத்தை காண்போருக்கே அது ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது. கௌமியின் அலுவலக மேஜை காலியாக இருப்பதையும் அவரது வருகை வகுப்பறைக்குள் இனி இல்லை என்பதையும் வெறித்து பார்த்து அந்த கல்லூரியும் சோகத்தில் இருக்கிறது. ராஜஸ்தானில் அவர்களது இரு குடும்பமும்
உலகமே நொறுங்கிப் போனதாக இடிந்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். கலகலவென வீட்டில் ஓடி ஆடி விளையாடிய குழந்தைகள் அவர்களின் காலடித்தடம் படாமலும் அவர்களின் சிரிப்பொலிகளை கேட்காமலும் வீடே வெறிச்சோடி போனதால் அந்த நிசப்தமும் அமைதியும் நெஞ்சை அறுப்பதாக குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். வேறு சில குடும்பங்களும் இதேபோல்தான் ஆரம்பமே முடிவாகி தவிக்கிறது. குஜராத்தின் அர்ஜுன்பாய் மஞ்சுபாய் படோலியா இருவரும் காதலோடு கல்யாணம் முடித்து அந்த காதலை திருமணத்திற்கு பின்பும் தொடர்ந்த இணைபிரிகா ஜோடிகள். லண்டனில் வசித்து வந்த அவரின் மனைவி மஞ்சுபாய் சமீபத்தில் உடல்நலம் குன்றி உயிரிழந்தார். அந்த இழப்பில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்த அர்ஜுன்பாய் மஞ்சுபாயின் அஸ்தியை குஜராத்தில் கரைக்க வேண்டும் என்ற கடைசி ஆசையை நிறைவேற்ற இந்தியா வந்தார். அவர்களது குழந்தைகளை லண்டனிலேயே விட்டுவிட்டு வந்து கரைக்க மனமே இன்றி கண்ணீரோடு தனது மனைவியின் அஸ்தியை கரைத்துவிட்டு லண்டன் செல்ல இதே விமானத்தில் திரும்பினார். ஆனால் அங்கு காத்திருந்த 2 குழந்தைகளையும் அனாதரவாக்கி அவரும் கருகி உயிரிழந்து விட்டார். அங்கு ஆறுதல் சொல்லித் தேற்றக்கூட நெருங்கிய உறவுகளின்றி குழந்தைகள் 2ம் தவித்து நிர்கதியாய் நிற்கின்றனர். ராஜஸ்தானில் செல்லமாக வளர்க்கப்பட்டவர் குஷ்பு கன்வார். வெறும் 24 வயதேயான குஷ்புவுக்கு 5 மாதங்களுக்கு முன்புதான் டாக்டர் விபுல் சிங் ராஜ் புரோஹித் என்பவரோடு திருமணம் நடந்தது. தனது கணவரோடு புது வாழ்க்கையை தொடங்க புறப்பட்ட குஷ்பு இனி திரும்ப வரமாட்டார். அவரும் இதே விபத்தில் உயிரிழந்த மற்றொரு பயணிதான். அவர்களது திருமணத்திற்கு வீட்டில் போட்ட அலங்காரங்கள் கூட இன்னும் முழுமையாக கழற்றப்படவில்லை. ஆனால் அவரது உயிர் காற்றில் கரைந்திருக்கிறது. அதேபோல சமையல் கலைஞர்களான வராடி சந்திர மெனாரியா, பிரகாஷ் சந்திர மெனாரியா இருவரும் லண்டனில் நெருப்புக்கு அருகே இருந்து சமைத்து சமைத்து சம்பாதித்து தங்களது குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அழகிய வீடுகளை கட்டி வைத்தவர்கள். அவர்களோடு வந்து நேரம் செலவிட்டுவிட்டு மகிழ்ந்தவர் மனைவி குழந்தைகளோடு ஏர்போர்ட்டுக்கு வந்து டாட்டா காட்டிவிட்டு கட்டி அணைத்து முத்தங்களை பரிமாறிக்கொண்ட சிறிது நேரத்தில் அவர்களது உலகம் ஒரு நொடியில் நொறுங்கி போனது. இவர்கள் இருவரும் உதய்பூரை சேர்ந்தவர்கள்தான். அதேபோல உதய்பூரைச் சேர்ந்த சகுன் மோடி, அவரது சகோதரர் ஆகியோர் உதய்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் பிங்கு மோடியின் மகன்கள் ஆவர். அவர்களும் அதே விமானத்தில் பறந்ததால் அவர்களது நினைவு மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. அவர்கள் திறந்து வைத்த புத்தகங்கள் கூட மூடப்படாமல் இருக்க அவர்களது அறையில் பரம நிசப்தம் நிலவுகிறது. இதேபோல பிகனரையைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணாராம் நையுடைய பேரன் ஷிவ் பரிகாரும் பரிதாபமாக உயிரிழந்தார். இவர் சொந்த காலில் நிற்க வேண்டும் என குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதால் 5 நாட்களுக்கு முன்புதான் அகமதாபாத்தில் ஒரு ட்ரேடிங் அலுவலகம் தொடங்கி தனது தொழிலை ஆரம்பித்தார். லண்டனுக்கு சென்று அங்குள்ள மனைவி மற்றும் குழந்தைகளை இந்தியாவுக்கு அழைத்து வந்து மீண்டும் ஒரு புத்தம் புது வாழ்க்கையை தொடங்க நினைத்த அவரது விதி மிகவும் கோரமாக விளையாடி இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.